கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி இப்போ கிட்டத்தட்ட உறுதியாகிற மாதிரி நவம்பர் டிசம்பர்ல முடிவெடுக்கலாம். கொண்ட சேவல் கூவும் நேரம் குக்கு 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 கெட்டி மேல தாளம் கொட்டும் டுண்டும் 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 கழுத்தில ஏறணும் தாலி அடுத்தது அணைக்கிற ஜோலி. தமிழ்நாடு முழுவதும் பல கூட்டங்களில் அண்ணாமலைக்கு என்று ஒரு தனித்துவமான ஒரு ஆதரவாளர்கள் உள்ளார்கள். அந்த ஆதரவாளர்கள் அண்ணாமலை மேடையில் வரும்போது கிளப்பிங் அதிகமாக அடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் அண்ணாமலையை மாற்றி நயனாரை போட வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். அதிமுக என்ன அஜெண்டா கொடுக்குது? ஐயா எங்கள் கட்சி கூட்டணியில் வரணும்னா அண்ணாமலையை தொடர்ந்து அவர் அதிமுக விமர்சிக்கிறாரு. இப்படிப்பட்ட மனநிலையில் உள்ளவங்க எப்படி தான் நீங்கள் தான் முதல் முறையாக ஒத்துக்கிட்டீங்க? இல்லை நல்ல புரியல இல்லை. அண்ணாமலைக்குன்னு ஒரு ஆர்வலர் இருக்கின்றார்கள். ஆனால் ஆர்எஸ்எஸ் எடுக்கிற முடிவு தான் இதுல. ஏன்னா ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பொறுத்தவரையும் இதுல எப்படி ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபிக்குள்ள வருது? இது எப்படி எடுத்துக்கிறது? இது திமுக தான் சொல்றீங்களா? இதுவும் திமுகவுடைய நிலைப்பாடு தான். அதுக்கு உதாரணம் சொல்றேன். இன்று நெல்லையில் நடந்த அந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவி வந்து ஒரே நாளில் ஒரு செகண்ட்ல ஒரே நிமிடத்தில் ட்ரெண்டிங் உருவாக வேண்டும் என்ற நிலைப்பாடு உள்ளது. நாகரிகம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எதையாவது ஒன்று குழப்ப வேண்டும். அந்த குழப்பத்தை மையப்பொருளாக வச்சு அரசியல் செய்ய வேண்டும் என்பது திமுகவுக்கு கைவந்த கலை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான வி.எஸ். ராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ஆளுநர் அவர்கள் வந்து இன்னைக்கு நெல்லையில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாக்கு போகும்போது ஒரு அம்மா வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு நேராக போயிட்டு ஆளுநர்கிட்ட கொடுக்காம அங்கே உள்ள பேராசிரியர் கொடுத்து வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? கேட்டதுக்கு அவங்க ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யாத இதை ஏன் அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க? ஆளுநர் அவர்கள் வந்து நோக்கம் என்ன? இதில் போய் தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யலைன்னு இதை எப்படி பார்க்குறது சார்? பிஞ்சு இதயத்திலே நஞ்சை விதைக்கின்ற ஒரு செயல்பாடு இந்த ஆட்சியில் நடைபெறுகின்றது என்பது இதுவே ஒரு எடுத்துக்காட்டு. பள்ளி கல்வி அமைச்சர் பல இடங்களில் பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிக்கு மாணவர்களுடைய நிகழ்ச்சிகள் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கெல்லாம் கடவுள் கலைஞர் தான் என்று சொல்கிறார். அப்போது என்ன அர்த்தம்? அரசியல் வேறு, மக்களுடைய நிலைப்பாடு என்பது, மக்களுடைய வளர்ச்சி தரம் என்பது வேறு. இப்போது அறநிலையத்துறையிலையும் போய் இன்றைக்கி வந்து அரசியலில் கொண்டு புகுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து இந்த விடியா அரசு, திமுக அரசு எல்லா துறையிலையுமே தங்களுடைய பேரே ஜொலிக்க வேண்டும், தங்களுடைய பேர் தான் தமிழ்நாட்டில் படித்துட்டெல்லாம் ஒலிக்க வேண்டும் என்ற ஒரு பொய்யான விளம்பர கட்டமைப்பை உருவாக்கி உள்ளது. அந்த கட்டமைப்பில் தான் இன்று நெல்லையில் நடந்த அந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவி வந்து இதை போன்ற வந்து அதாவது ஒரே நாளில் ஒரு செகண்டில் ஒரே நிமிடத்தில் ட்ரெண்டிங் உருவாக வேண்டும் என்ற நிலைப்பாடு உள்ளது. அந்த பெண்ணுடைய தந்தையார் திமுகவுடைய பிரமுகர் என்று சொல்லப்படுகின்றது. எதுவாக இருந்தாலும் அந்த மாணவியை நிச்சயமாக தேசிய சிந்தனையுள்ள எந்த தலைவர்களும் எந்த முதலமைச்சர்களும் அல்லது ஆளுங்கட்சியும் அது மாதிரி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம் உண்டு. இன்றைக்கி ஆளுநர் மாளிகையில் விருந்து வைக்கிறாங்க. அந்த விருந்து ஒம்பலில் பண்ணும்போது வந்து எல்லா கட்சிக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க. போவதும் போகாததும் உங்களுடைய மனநிலைப்பாடு. சமீபத்தில் 2-3 நிகழ்ச்சி, ஒரு நிகழ்ச்சி தான் வந்து அவார்ட் பண்ணாங்க தமிழ்நாடு முதலமைச்சர். அதுக்கு பிறகு பண்ணாங்கன்னா தன்னுடைய சார்பில் பிரதிநிதியை அனுப்புகிறாங்க. அப்போது அதில் ஒரு நாகரிக பண்பாடு உள்ளது. நம்முடைய தேசத்தில் வந்து கருத்துக்கள் வேறு. ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பல அரசியலில் பார்த்திங்கன்னா ராஜாஜியும் காமராஜரும் கருத்து வேறுபாடு எவ்வளோ உள்ளன. 1967க்கு பிறகு காமராஜருக்கும் ராஜாஜிக்கும் ஏற்பட்ட கருத்து முதல்ல தான் ராஜாஜி காங்கிரஸ் கூட திமுக கூட கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த மேடை பண்பு என்பது மனிதனுக்கு ஒரு இது, அது நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடோடு ஒன்றிணைந்தது. அப்படிப்பட்ட அந்த தமிழகத்தில் ஒரு கல்லூரி மாணவி ஆளுநருடைய பட்டமளிப்பு விழாவில் வந்து அதை உதாசீனப்படுத்துவது என்பது இந்த ஆட்சி எந்த அளவுக்கு அலங்கோலமான ஒரு மோசமான ஒரு நிலைப்பாடு. கல்வித்துறையிலும் நஞ்சு விளைவிக்கின்றார்கள் என்பதை விதைத்த ஒரு முளைதான் இந்த மாதிரி ஒரு செயல்பாடு என்பது என்னுடைய நிலைப்பாடு.
இப்போ நெல்லையில ஆளுநர் அவர்கள் வரும்போது அந்த மாதிரியான செயலை செஞ்சதும் ஒரு ட்ரெண்டிங் தான். கண்டிப்பாக அது ஒரு ட்ரெண்டிங் தான் இருக்கும். வந்து காரணம் திட்டமிட்டு அப்போ தந்தையார் அவரது கணவரும் வந்து ஆமாம் அந்த நிகழ்ச்சியில் போயிருக்காங்களா, நிகழ்ச்சியில் போகும்போது அவங்க கட்சியிலே சொல்லிக்கலாம்ல, நீங்கள் என்ன போங்க இப்படி ஒரு நிலைப்பாடை உருவாக்குங்க என்ன சொல்லிட்டு ஒரு பள்ளி மாணவிக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. ஒரு பள்ளி மாணவிக்கு இப்போ கேரளா மாநிலம் இருக்கின்றது, கம்யூனிஸ்ட் கட்சி பினராயி விஜயன் அவர்கள் 2வது முறை முதலமைச்சர் இருக்கின்றார். அங்கு காங்கிரஸ் உள்ளது, அங்கு பிஜேபி உள்ளது. மத ரீதியான ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்தவ ரீதியான மத ரீதியான மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு நிலைப்பாடு தான் கேரளா மாநிலத்தில் இருக்குது. ஆனால் முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சியோ அல்லது மத்திய அமைச்சர் பொது நிகழ்ச்சியில் வந்து சென்றால் அது கருத்து வேறுபாடு இருக்குதோ இல்லையோ என்னாலும் மேடையில் நாகரிகம் கொண்டு அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். 2 நாளுக்கு முன்பு மெட்ரோ ரயில் திறக்கின்ற போது கர்நாடக மாநிலத்தில் முதலமைச்சர் அவர் சீதாராமையா அவர்களும் துணை முதலமைச்சர் DKS அவர்களும் பாரத பிரதமர்களும் ஒருங்கிணைந்து பயணித்தார்கள். அவர்கள் எவ்வளவு சிரித்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் சொல்லுங்க. அது நாகரிகம் என்பது சார். நாகரிகம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதையாவது ஒன்று குழப்ப வேண்டும், அந்த குழப்பத்தை மையப்பொருளாக வச்சு அரசியல் செய்ய வேண்டும் என்பது திமுகவுக்கு கைவந்த கலை. அதில் இது ஒரு கலை. அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி யாருக்குன்னே அதுக்கு பரவலாக பேசிட்டு இருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட உறுதியாகிற மாதிரி நவம்பர் டிசம்பரில் முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மூத்த பத்திரிகையாளர்லாம் பேசிட்டு. உங்களுடைய கேள்வி ஊடகத்திலிருந்து பேசுகிறவங்க இல்லை, உங்களுடைய கேள்வி எப்படின்னா, பாக்கியராஜ் அவர்கள் எங்க சின்ன ராசான்னு ஒரு படம் வந்தது. அதில் ஒரு வரி என்னன்னா, கொண்ட சேவல் கூவும் நேரம் குக்கு 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 கெட்டி மேல தாளம் கோட்டும் டுண்டும் 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 கழுத்தில ஏறனும் தாலி அடுத்தது அணைக்கிற ஜோலி உன்னை கதாநிக்க அதை நினைச்சதும் நாக்கில தேனூறுதேன்னு மியூசிக்கை கொண்டு விடுவாங்க. அதே போல் இந்த தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, உங்களை போன்ற ஊடகங்கள் எந்த வீட்டில் என்ன நடக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்காதா அதை ஈராக்கி பேனை பெத்த பெருமாளாக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது ஊடகங்களுக்கு இப்போது கைவந்த கலை. பாஜக வெற்றி நடை போட்டு பயணிக்கின்றது. இல்லை, இப்படி ஒரு கருத்து பரவும் நீங்க சொல்றீங்க, தேவையில்லா கருத்து பரவ. அதாவது ஒரு அப்போ அவருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம் சார். அவர் வெற்றி புள்ளிக்கின்ற அவசியம் கிடையாது சார். வந்து பேசூரில் போய் பேசட்டும், தூட்டூரில் தோட்டட்டும், வருவதை எதிர்பார்ப்பேன் பல. இப்போ நீங்க இருக்கிறீங்கன்னா உங்க பேரை வச்சுக்கிட்டு நான் ஏதாவது இயக்கமோ ஒரு சின்னதாக ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிட்டு இருந்தா நீங்க என்ன கூட்டு கண்டிப்பா ஒரு விஷயம் கேளுங்க சார். அண்ணாமலை அவர்கள் காவல்துறை அதிகாரியாக இருந்து மாநிலத்தின் துணைத் தலைவராக வந்து அதுக்கப்புறம் தலைவரானார். அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்களின் ஊழலை பட்டித்தொட்டெல்லாம் பிரச்சனைகள் உருவாக்கி ஒரு தனித்துவமாக ஆக்கினார் அண்ணாமலை தமிழகத்தில். இந்த நேரத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து அவர்கள் அண்ணாமலை அவர்களை மாற்றி நயினாராயணனை தலைவராக போட்டுள்ளார்கள். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் பல கூட்டங்களில் அண்ணாமலைக்கு என்று ஒரு தனித்துவமான ஒரு ஆதரவாளர்கள் உள்ளார்கள். அந்த ஆதரவாளர்கள் அண்ணாமலை மேடையில் வரும்போது கிளப்பிங் அதிகமாக அடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் சில திமுகவினர் திட்டமிட்டு இப்படி கட்சிக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவோம் என்று திமுகவுடைய ஒரு இதுவும் திமுகவுடைய நிலைப்பாடு தான். அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதி இருக்குது. அந்த 11 சட்டமன்றத்தில் 2 சட்டமன்ற தொகுதி பாட்டாளி கட்சி. அங்கு திமுகவுக்கு பெரிய செல்ஃப் எடுக்கல. அங்கு எதுக்கு இப்போ பாட்டாளி கட்சியில் குழப்பம் வருது சொல்லுங்க. பாட்டாளி ஐயா பெரியவரை பார்த்து பேசிட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியிலே 3 விதமான அணிகளை உருவாக்கிய பெருமை திமுக. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. ஆகவே அதிமுக பிஜேபி திமுகவை பொறுத்தவரையிலும் எப்படியாவது 2026 ஆட்சி அமைய வேண்டும் திமுக. அதற்காக ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பொய்யான பொய் பிரச்சாரத்தை உருவாக்கிட்டார். ரெண்டாவது திமுக ஜெயிக்கிறதுக்கான நிலை. இன்னொரு அண்ணாமலை நீங்களோ நானோ நினைப்பது போல் அவர் வந்து கோழை அல்ல, விவரமான எல்லாம் ஒரு பக்க விவரமான ஆளு, காவல்துறை அதிகாரி இருந்தவர். ஏனென்றால் கடந்த இந்த பாஜக தேசிய அளவில் உள்ள கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள்லாம் எங்கும் சரித்திரம் சொல்லவில்லை. காரணம் என்றால் மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சர் இருந்தாங்க உமாபாரதி, குஜராத்தில் கோஸ்வாய் பட்டேல், சுந்தர் சிங் வகேலா, கர்நாடகத்தில் எடியூரப்பா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கல்யாண் சிங். திரும்ப அவங்க தூக்கி வச்சாங்க. இந்த தலைவர்கள்லாம் பிஜேபி தனியா விலகி கட்சி ஆரம்பிச்சாங்க. கடைசியில் கம்பெனி போனியாகல. திரும்பவும் என்ன மறப்போம் மன்னிப்போம், வா தம்பி வா தலைமையேற்கவா என்று திராவிடம் சொல்வது போல தேசிய அளவில் சென்றவர்களாம் பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் என்ற நிலைப்பாடு தான். ஆகவே அண்ணாமலை அந்த நிலைப்பாடாவது தமிழ்நாட்டில் வரட்டும். இல்ல அந்த நிலைப்பாடு உங்களுக்கு ஏங்க அதை பற்றி கவலை சார்? ஒரு விஷயம் சார், பாஜக தமிழக பாஜக இலக்கை நோக்கி பயணிக்கின்றது, வெற்றி பயணத்தை நோக்கி பயணிக்கின்றது. இந்த வெற்றி பயணம் பிடித்து கொள்ளாத, சகித்து கொள்ளாத
எங்கேயோ இதனால் நாம் அரியணையில் ஏறிவிடாமல் ஆகி விடுவோமோ என்ற நிலைப்பாட்டில் பல மாவட்டங்களில் திமுகவிலே மிகப்பெரிய உள்கட்சி பூசல், மிக பெரும் குழப்பங்கள் இருக்கின்றது. அந்த குழப்பத்தை திசை மாற்றுவதற்காகத்தான் அண்ணாமலை தனியாக ஆரம்பிக்கிறார் என்று நேற்று கூட தமிழகத்தில் முன்னணி புலனாய்வு ஒரு வாரப்பத்திரிகை கூட தலையங்கமாக போட்டுள்ளது. உங்கள்கிட்ட சொல்றேன், ஜூனியர் உங்கள்கிட்ட சொல்றேன் முன்னறிவு. நீங்க பேச வேண்டாம், நீங்க சொல்லலாம் சார். நான் ஏன் சார் அதை சொல்றேன்? அந்த பத்திரிகையில பார்க்கதான் செய்யறேன். இப்ப நீங்க ஒரு குற்றச்சாட்டை சொன்னீங்க, பாமக 3 ஆக்குனது யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியுங்கிற மாதிரி திமுக மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்க. இது ஐயா பெரியவரை கூப்பிட்டு பேசியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு டீலிங்கே முடிச்சிட்டாங்க. அதனாலதான் அன்புமணி அவர்கள் அவங்க அப்பாவை எப்படியா இந்த பக்கம் திமுக ஒரு சதிகார வேலை பார்க்குங்கிற மாதிரி அவர் அந்த பக்கம் பெயர வேண்டாங்கிற மாதிரி ஒரு இல்ல 3ஆ பிரிச்சுட்டாங்க. அது பிரிச்சு திமுகங்கிறீங்க. இதே மாதிரி அண்ணாமலை எப்படி இயக்க முடியும்? அண்ணாமலையை திட்டமிட்டே தூண்டி விட்டு திமுக வேலை பார்க்க சொல்லுங்க, அது எப்படி சாத்தியமாகும் கேட்கிறேன். ஒரு அண்ணாமலை அவர்கள் நான் திரும்ப நீங்க அதாவது அண்ணாமலையை திமுக திட்டமிட்டு பண்ணல. நீங்க என்ன கேட்குறீங்க? அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்கிறாரா இல்லையான்னு நீங்க கேட்டீங்க. அப்போ நான் சொன்னேன், அண்ணாமலை ஓரமான ஆளு, அவர் கோழை உண்ணமல்ல, அவர் சாதன ஆளு கிடையாது. எல்லாம் கூட்டி கழித்து தேசிய அரசில் என்னென்ன நடந்துட்டு இந்த கட்சியை விட்டு வெளியே போனாங்க, என்ன நிலைமையில் இருக்குது, இப்போ என்ன பயணித்து கொண்டிருக்கின்றது ஆலோசனை செய்வார். ஆகவே இன்னைக்கு நிலைமை என்ன? 2026 சட்டமன்ற தேர்தல். அந்த 2026 சட்டமன்ற அண்ணாமலை என்ன சொல்றாரு? அதிமுக நான் கூட்டணி வைக்கணும்னு அவர் தலைவர் இருக்கும்போது சொன்னார். ஆகவே தேசிய அரசில் அதில் கொஞ்சம் உடன்பாடு மாறுது. அந்த உடன்பாடு மாறுது கருத்தினால் தான் நயினார் நாகேந்திரன் தலைவராக போட்டுள்ளார். அதுதான் வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ணாமலைக்கோ பிஜேபிக்கோ அதோட எந்த பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அவரே சொல்லிட்டு நான் தேர்தலில் போட்டினா திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே கால் பண்ணி எல்லாத்தையும் கேட்கும்போது நீங்க ஏதாவது உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்குலாம் விருப்பம் இல்லை, நான் போட்டியிடலன்னு சொன்னாங்க. அதுவும் ஒரு தகவல் வந்துச்சு. அதை தாண்டி ஏடிஎம்கே கூட்டணியில் இப்போ பாஜக இருக்கு, பிரச்சாரம் பண்ணியாவது போவாங்களான்னு கேட்டால் அதையும் மறுத்துட்டாரு. திட்டவட்டமா இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஒரு விஷயம் எப்படி பார்க்குறது? ஒரு தேசிய கட்சி, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், பிஜேபி என்பது தேசிய கட்சி. இந்த கட்சியில் ஒரு முறை 3 ஆண்டுகள் தலைமை பொறுப்பு கொடுப்பாங்க. அதுக்கு மீறி கொடுக்க வேண்டுமானால் டெல்லி முடிவெடுக்கணும். எல்லா கட்சியிலும் அப்படி தான், தேசிய கட்சியில். அப்படிங்கின்ற போது இன்றைக்கி 2026 பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை மாற்றி நயினாரை போட வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். அது இங்கே புரிஞ்சுக்கிடுங்க. கூட்டணி கட்டாயம், கூட்டணிக்கான ஒரு நிலைப்பாடு. காரணம் என்றால் இலக்கு திமுக வீழ்த்த வேண்டும். அப்போ திமுக வீழ்த்தோம்னா அண்ணா திமுக என்ன அஜெண்டா கொடுக்குது? ஐயா எங்கள் கட்சி கூட்டணியில் வரணும்னா அண்ணாமலையை தொடர்ந்து அவர் அதிமுக விமர்சிக்கிறாரு. இப்படிப்பட்ட மனநிலையில் உள்ளவங்க எப்படி தான் நீங்கள் தான் முதல் முறையாக ஒத்துக்கிட்டீங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அண்ணாமலையை வேண்டான்னு சொல்லி தலைமையிட்ட பேசி இல்லை நல்ல புரியல இல்லை சார். இப்போ நான் உங்க கூட கூட்டணிக்கு வரேன், கூட்டணி கருத்து பெரும் தவறு இல்லை, நீங்களா உண்மையை சொல்ல இல்ல சார், பல பேர் ஒத்துக்க மாட்டேங்க. ஒரு விஷயம் சார், கூட்டணி வருகின்ற போது கருத்து ஒற்றுமை வரும்போது எப்படி பார்க்கணும்? இப்போ உங்களுக்கு பொண்ணு பார்க்குறாங்க, ஜாதகம் பொறுத்த இருக்கணுமா வேண்டாமா? அப்ப ஜாதகம் பொறுத்தவரை எப்படிங்க கொடுக்க முடியும்? பூ பொருத்தம் கூட பொருத்தல. இப்படி சொன்ன தவறுன்னு சொல்ல வரல. அப்ப கரெக்ட் தான். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை இருந்தா இல்ல அவங்க அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்னன்னா, அண்ணாமலை தொடர்ந்து அதிமுக விமர்சித்து வருகிறார். ஆக இப்படியே விமர்சனம் சிந்தனையில் உள்ளவர்களிடம் நாங்கள் எப்படி இந்த தலைமையை தாங்கி கூட்டணி ஏற்படுத்த முடியும் என்று நான் மட்டுமல்ல என் தொண்டர்களும் அந்த மனநிலையில் இருக்கின்றார்கள். அதிமுக ஒரு அஜெண்டா வைக்கிறாங்க. அதன் பிறகுதான் சரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சரி சாயங்காலம் 5 மணிக்கு 4 மணிக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ணாரு நயினார் நாகேந்திரன் மட்டும். அதன் பிறகு அமித்ஷா அவர்கள் ட்வீட்டில் பதிவு போடும்போது தான் எடப்பாடி அவர்கள் ஒருங்கிணைந்து தனியார் ஹோட்டலில் வச்சு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க. இதுதான் நிலைப்பாடு. என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? தவறு இல்லை. இல்லை காரணம் அண்ணாமலே அவருக்கு சொல்லிருக்காரா இல்லையா? நான் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதை நான் விரும்பவில்லை சொல்லிட்டாரு. சரி, அப்படி இருக்கும்போது ஒரு தேசியத்தில் ஒரு மாநில தலைவர் இந்த மாதிரி என்ன சொல்லுகின்ற போது இவருடன் அதிமுக கூட்டணி போக முடியாது என்ற நிலைப்பாடு. காரணம் என்றால் 2026 கூட என்ன நிலைப்பாடுனா, அங்கே அதிமுக பாஜக கூட்டணி இல்லாத ஒரு காரணம். அப்போது இவருடைய தலைமையை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைப்பாடு. அது வேற நிறைய கதை அதில் ஆனால் நிலைப்பாடு என்ன இருந்தது. ஆகவே இத்தகைய எண்ணங்கள், இத்தகைய சிந்தனைகள் ஒரே ஊரில் 2 கத்தியை உட்கார்ந்து கொண்டு அது வெவ்வேறான திசையை நோக்கி பயணிக்கக்கூடாது என்று டெல்லி பாஜக எடுத்த முடிவினால்தான் நயினார் நாகேந்திரன் தலைவராகவும் எடப்பாடி அவர்கள் அழைத்து கூட்டணிக்கான ஒரு நிலைப்பாடு உருவாக இப்போது எல்லோரும் தேர்ந்துதான் பிரச்சாரம் செய்கின்றார்கள். இல்லை, இது நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். தேசிய தலைமை என்ன முடிவு எடுத்திருக்கோ அது கட்டுப்பட்டு செயல்படுறாங்க, ஓகே. ஆனால் அண்ணாமலைக்காண்டி தனியாக யாராவது அவருடைய தொண்டர்களாக இருக்கலாம், தீவிர ஃபேன்ஸாக கூட இருக்கலாம், இல்லை அவர் தலைமையில் கூட ஆரம்பிச்சோன்னு அவங்க தனிப்பட்ட கருத்து தானே. அன்னைக்கு அண்ணாமலை அன்பு கூட்டம்னு சொல்லி ஒரு கூட்டம் இயங்கிட்டு இருக்கு, அந்தந்த ஊரில் போய் நலத்திட்டங்கள் செய்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம திமுக தான் செய்யணும், நம்ம ஒரு குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய. இதே கேள்வி நான் கேட்குறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் இன்னைக்கு டிகே சுலங்கவன் காலம் சென்று டிகே சுலங்க தலைவராக இருந்தார். அது பிறகு நிறைய பேர் இங்கே தலைவர் இருந்தாங்க. இப்போ அழகிரி தலைவராக இருந்தார். இப்போ செல்வ பெருந்தகை தலைவராக போட்டிருக்காங்க. அப்போ எந்த அணியிலும் இல்லாமல் ஒரு தலைவர் கரண்ட்ல யார் இருக்கிறாங்களோ அவங்க அணி சார்பிலையும் ஒரு டீம் போவாங்க.
அழகிரியை ஆதரித்து பழைய தலைவர் ஒரு டீமும் போவாங்க. தங்க இல்ல சொல்ற கேளுங்க சார், தங்கபால் இருந்தார் தலைவராக, அவருக்குன்னு ஒரு டீம் தமிழ்நாட்டில் இருக்குது. இப்படி காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தலைவராக யாரை போடுகிறார்களோ அவர்களுக்குன்னு ஒரு ஆதரவாளர் இருப்பார்கள். இந்த மாதிரி இல்லைன்னு சொல்ல வரேன். அதே போலதான் அண்ணாமலைக்குன்னு ஒரு ஆதரவாளர் இருக்கிறார்கள், இதை விட அதிகமாக. ஆனால் ஆர்எஸ்எஸ் எடுக்கிற முடிவு தான் இதுல. ஏன்னா ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பொறுத்தவரையும் தனி மனித புகழாரம் கூடாது என்பது ஆர்எஸ் நிலைப்பாடு. எப்படி ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபிக்குள்ள வருது, இது எப்படி எடுத்துக்கிறது? இந்தியாவை பொறுத்தவரையிலும் பாஜக என்பது ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத்து, இதெல்லாம் இந்து அமைப்புகளுடைய பரிவார அமைப்புகள். ஒவ்வொரு விஸ்வ இந்து பரிஷத்து ஆன்மீக பணி, ஆர்எஸ்எஸ் உடைய தேச சிந்தனை, இராணுவ கட்டுப்பாடான ஒரு அமைப்புகள், இந்து முன்னணி என்பது கோயில் சம்பந்தமான பணிகள். இப்படி எல்லாருடைய இதாக இருந்தாலும் மக்களை ஒருங்கிணைத்து ஓட் பேங்க் என்ற நிலைப்பாடு அது பாஜக. ஆகவே இங்கு வந்து அப்புறம் பாஜகவை தாண்டி அப்போ இவங்கெல்லாம் தான் தீர்மானிக்கிறது அப்படி கிடையாது சார். தேசிய அளவில் ஒரு கட்டமைப்பு, ஒரு குடையின் இங்கே வந்து ஆர்எஸ்எஸ் உடைய இதுக்கு பேசிக். ஸோ இங்கே வந்து ஆர்எஸ்எஸ் உடைய முடிவு என்னவென்றால் தனி மனித புகழாரம் யாருக்கும் கூடாது. இப்போ நான் வந்து அதனாலதான் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் வந்து மோடி அவர்களை விமர்சிச்சாரு. எப்படி நீங்களே வந்து பிரதமரா இருக்கலாம், உங்களுக்கு ஒரு ஓய்வு கிடையாது, அப்படி ஒரு விஷயம் கிடைங்க. நீங்க தவறா உங்களை மாதிரி ஊடகம் தப்பா நினைக்கிறீங்க. ரோஹன் பகவத் அவர்கள் ஒரு நூல் விளைவிடாவுக்கு அவங்க போறாங்க. அந்த போகின்ற போது என்ன சொல்றாங்கன்னா, வயதான 75 வயது நிறைந்த பல ஆர்எஸ்எஸ் தலைவர்கள், பல முக்கிய பிரமுகர்கள் இருக்கின்ற அவங்களோட உட்காந்து பேசுறாங்க. 75 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் நமக்கு ஓய்வெடுக்க வேண்டியதான் என்று அவர் சொல்றாரு. இது அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் இருக்குது, பயிலாளர் இருக்குது, அரசு அறிக்கை எங்க கையில் தான் வச்சிருக்கிறேன். ஸோ அதனால அந்த வார்த்தையை வந்து ஒரு 10 பேர் உட்காந்து ஒரு 100 பேர் உட்காந்து பேசக்கூடிய வார்த்தையை அது எப்படி மோடியை தான் சொன்னார். 2 முறை தான் பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், இது வந்து பயிலாளருக்கு ஒத்துக்கிறீங்களா? இருக்குது சார். ஆனா அதை எதுக்காண்டி நம்ம மாத்தணும்னு ஒரு கேள்வி இருக்கு. கேட்டா ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இன்னைக்கு தேவைக்கு மோடி தேவைன்னு சார். இன்னைக்கு உள்ள நாடு, இன்னைக்கு உள்ள நிலைப்பாட்டில், உலகம் இன்னைக்கு உள்ள பார்வையில் இந்தியாவை ஒரு விசித்திரமான ஒரு பவர்ஃபுல்லான டைனமிக் லீடராக பார்க்கின்றார்கள். இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் இன்னைக்கு பொருளாதாரத்திலே இந்தியா 4வது இடத்துல பயணிச்சு போயிட்டு இருக்குது. இத்தகைய சூழ்நிலையில் உலகம் பார்க்கும் பார்வை வேறு, நாம் பார்க்கும் பார்வை வேறு, மக்கள் பார்க்கும் பார்வை வேறு. ஆனால் உலகம் இன்று மோடியை மிகப்பெரிய அசுரமான ஒரு வேகமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைனமிக் லீடர், ஒரு சக்திய படம் உள்ளது என்பதை உலக நாட்டு தலைவர்கள் பார்க்கின்றார்கள். இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் அண்ணாமலையை வந்து பார்க்குறாங்க. நம்ம ஈஸியாக கடந்து போறோம், அது தேர்தல் ரிசல்ட்ல தெரிய வரும், அதுக்கு அடுத்தும் தெரியும் அண்ணாமலை பின்னாடி போவோம். அண்ணாமலையை பொறுத்தவரையிலும் பாஜக அவரை வேணும் என்று மாற்றவில்லை. இல்ல, அது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு கூட்டமைப்பு உருவாக்க வேண்டுமானால் தயனார் நாகேந்திரனை போடுவதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பது என்னுடைய பதிவு. ஓகே, அந்த அடிப்படையில் தான் போட்டிருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும் சார். இருந்தாலும் நாளைக்கு அவரே வந்து ஒரு முடிவெடுத்து தனி கட்சி ஆரம்பிச்சாலும், நீங்க சொல்றீங்க ஆரம்பிக்க மாட்டாருங்கிறீங்க, அப்படி இருந்த மாதிரி இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை பத்தி நம்ம இந்த மாதிரி கூட்டம் சேர்த்துட்டு இருக்குது, அவங்க முகத்தை வச்சு போடுறது, யாரா இருந்தாலும் கண்டிச்சிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. இப்போ நீங்க தான் இருக்கீங்கன்னா உங்க பேரை வச்சுட்டு நான் ஏதாவது பண்ண முடியுமா, நீங்க கண்டிக்க முடியல கேட்பீங்களா? அந்த இது கூட நடவடிக்கை கூட இதுல இல்லைங்கும் போது தானே சந்தேகம் மேலே எழுது. இப்போ கண்டித்தோன்னு வச்சுருங்களேன், இதுல இருந்து ஆரம்பிப்பீங்க இந்த கதையை. இப்போ இதே கேட்குற ஆளு நாளைக்கு கண்டிச்சாரு, இந்த மாதிரி அடிக்கணும், இதை வச்சு ட்ரெண்டிங் பொருளாக்குவீங்க, இதை வச்சு ஒரு பேசும் பொருள். எதுக்கு இதை நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, என்கிட்ட கூட ஒரு பாஜக கட்சியில் இப்போதைக்கு முக்கிய பொறுப்பில் இருக்காங்க, நான் பேர் சொல்ல விரும்பலை, அவங்களா போகட்டும் அப்படின்னு பாஜக பார்க்குது, நம்மளா தள்ளக்கூடாது அப்படிங்கிறது பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இது நானா யூகிச்சு சொல்லலை, நான் அதாவது இப்போ பல கட்சியில் நிறைய கட்சிகளை பார்த்தீங்கன்னா முரண்பாடான கருத்துக்கள் இது போது வேறு கட்சியில் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ சில அறிவு சார்ந்த சில மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களா வீடியோ பண்ணால் போட்டோம், அப்படி பாஜக விரும்புது. நீங்கள் ஏங்க அப்படி நினைக்கிறீங்க? ஏங்க நான் அப்படி சொன்னா சார், ஒரு விஷயம் சார், அண்ணா ஒரு விஷயம், இந்த கட்சி வந்து என்ன வைத்தோ உங்களை நம்பியோ அண்ணாமலை நம்பியோ இந்த கட்சி இல்லை. யாரு இல்லாவிட்டாலும் தமிழ்நாடு பிஜேபிங்கிறது வந்து அண்ணாமலை அவர்களை நம்பி இல்லை, அந்த மக்களுடைய இதற்குத்தான் இந்த மாதிரி நீங்கள் கேட்பீங்கன்னு சொல்லிட்டு தான் இந்தியாவுடைய பாஜக தேசிய பச்சல் PL சந்தோஷ் வந்து என்ன சொன்னார் 3 நாளைக்கு முன்னால், இங்கு வந்து பிரச்சனைக்குரியோ எல்லாம் நீங்கள் தான் தலைவர், நீங்கள் தான் தொண்டெல்லாம் பார்க்கக்கூடாது, சித்தாந்தவாதிகள் என்றால் RSS, இந்து முன்னணி, பஜ்ரந்தல் போன்ற பழைய சித்தாந்த அமைப்பு தலைவர் நிர்வாகிகளையும் அது சார்ந்த உழைப்பாளர்களையும் ஒருங்கிணைத்து நீங்கள் பணிகள் ஆற்ற வேண்டும். பதவி வந்து இருக்குது, நாம பெரியாள் என்ற நிலைப்பாடு இருக்கக்கூடாது, உங்களுக்கு யாருக்கும் தனிப்பட்ட முறையில் தலைக்கணம் இருக்கக்கூடாது என்ற நிலைப்பாடை இதெல்லாம் தெரிந்து அறிந்து புரிந்து தான் PL சந்தோஷம் நாசுக்கா சொல்லிட்டு போயிருக்காரு. போதுமா? நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா அப்படி ஒரு சூழல் நிகழாதுன்னு சொல்கிறீங்க சார். நிகழ்ந்தாலும் அண்ணாமலை நிச்சயமாக அவர் வந்து
வந்து டக்குன்னு அவர் வந்து ஏன்னா நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம், மாநில தலைவர் அவர் தான் வருவார், பல பேர் பேசி போயிட்டாங்க, கடைசி நேரத்தில் மாறிச்சு. இப்படி ஒவ்வொரு நிலைப்பாடு காலத்துக்கு ஏற்ப மாறுது, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் தனிப்பட்ட முடிவு எடுக்கிற முடிவு இல்லை. ஒரு விஷயம் சார், இப்போது ஆந்திராவில் வந்து பவன் கல்யாண் துணை முதலமைச்சராக இருக்கிறாரு. அந்த பவன் கல்யாண் இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணியாக இருக்கனால அவருக்கு முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க, துணை முதலமைச்சர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அவர் பாட்டு ஆன்மீக பணியாற்றுறாரு. ஆனால் அதே மாதிரி செட்டப் நீங்கள் சொல்ல உங்கள் சார்பில் நான் வரேன், அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம் என்று அண்ணாமலை நினைத்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இது சரியான காலம் அல்ல. காரணம் என்றால் 2 திராவிட கட்சிகளை எதிர்த்து ஒரு தேசிய கட்சி நீந்தி கரையேறுவது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் தேர்தலுக்கு அப்புறம் தேர்தலுக்கு அது சார் ஒரு விஷயம் சார், வெற்றி தோல்வி வந்து அரசியல் சகஜம். அதே நேரத்தில் ஓட்டுக்கள் யாருக்கு போட வேண்டும் மக்கள் தீர்மானிப்பார்கள். அந்த மக்கள் தீர்மானிக்க உடைய எண்ணத்தில் எதிர்க்கட்சிகள் சிறப்பாக செயல்பட வேண்டும். ஆளுங்கட்சியுடைய திமுக கட்சியினுடைய ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை மக்களிடம் சுட்டிக்காட்ட வேண்டும். அந்த சுட்டிக்காட்டின் பொழுது மக்கள் யாருக்கு யார் போடுவார் என்பது 2026 தான் பதில் சொல்லணும். இன்னும் ஒரே ஒரு கேள்வியாகவே கேட்டுக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ திமுக அகற்றப்பட வேண்டும், ஸோ அதுக்காண்டி இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்துகிட்டு வரோம். இந்த நேரத்தில் இது அவங்க தனிக்கட்சி ஆரம்பிச்சாலும் செல்ஃப் எடுக்காதுங்கிற மாதிரி பேசுகிறீங்க. கரெக்ட், ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஒருவேளை இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அப்படி தலைப்புறம் மாறிடுச்சுன்னா இந்த முடிவை ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை தேசிய பாஜகவே திரும்பவும் அப்படியும் எடுக்கலாம்ல? 2006 திமுக ஆட்சி அமைச்சது. 2011 ஜெயலலிதா அம்மா தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய பிரச்சாரத்தை உருவாக்கி திமுக எதிர்வான ஒரு அதிர்வு அலைகளை எழுப்பி மக்கள் மத்தியில் திமுகவுக்கு விடை கொடுத்து விட்டாங்க. அதிமுக தொடர்ந்து 10 ஆண்டு கால ஆட்சி தொடர்ந்து இருந்தது. இது எப்படி இதாகும்? பிரச்சார யுத்தி தான் சார் காரணம். டைனமிக் லீடர், அந்த கரிஸ்மேட்டிக் லீடர், அந்த ஆளுமை, பிரதான எதிர்க்கட்சியா செயல்பட்ட ஆளுமை, இதெல்லாம் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அண்ணாமலைக்கு இருக்குங்கறாங்க சார். நீங்க இருக்குன்னு சொல்வீங்க சார். சார் நான் உங்களுடைய பார்வை ஒன்னு இருக்கும், என்னோட பார்வை ஒன்னு இருக்கும். எல்லாரோட பார்வை வந்து பொதுவா நான் அண்ணாமலைக்கு பேசுற அவருக்கு பேசுங்கங்கறத தாண்டி எதிர்க்கட்சியா செயல்பட்டாரு, அந்த அளவுக்கு மாநில தலைவரா இருக்கும்போது எந்த அளவுக்கு ஆக்டிவா செயல்பட்டாரு எல்லாருக்குமே தெரியும். ஒரு கிடைக்கிற வாய்ப்பை திமுக எப்படி விமர்சிக்கணுங்கிறது எந்த அளவுக்கு பாயிண்ட் அவுட் நோட் பண்ணி கொண்டு போனாங்கன்னு தெரியும். அதனால நான் சொல்றேன், அது ஓகே தான் சார். அண்ணாமலை போக வேண்டுமா இப்போ போக வேண்டாமா என்பது அது டெல்லி பிஜேபி முடிவு செய்யும். அண்ணாமலை அவசரப்பட்டு தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டார் என்பது என்னுடைய நிலைப்பாடு. ஓகே, ஏற்கனவே வந்து சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் தெரியும் நினைக்கிறேன், பாஜகவோட அவர் மோடி அவர்களை எந்த மாதிரி கடுமையாக விமர்சிக்கிறார், இப்போ வரைக்கும் விமர்சிப்பார். இப்போ கூட நீ திரு மோடி பாரத பிரதமர் கொடுத்து கேள்வி கேட்டீங்கன்னா விமர்சிப்பார். அவருக்கு மத்திய அரசால் கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு எல்லாம் இன்னும் இருக்குது, திரும்ப பெறலை. இதே பாஜக அரசு தான் கொடுத்துச்சு. அப்போ அவங்க என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருக்கிறாங்கன்னா, பதவி எதுவும் கொடுக்கல, எம்பி ஆக்கலை, திரும்ப ஒரு ஆக்குனதுக்கு அப்புறம் விமர்சிச்சதுனால அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவரா போட்டு நம்மளா தூக்கி தள்ளின மாதிரி இருக்கக்கூடாது. அது உங்களுடைய மனநிலை சார். நடிகர் விஜய் கூட இசட் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, ஆகவே பிஜேபி அவர் விமர்சனம் பண்ணிட்டாரு, ஆகவே அங்கே பிஜேபி இல்லை, விமர்சனம் சும்மா தான், பிஜேபி கூட விஜய் கூட்டணி போகிறது நீங்கள் சொல்ல முடியுமா? விஜயும் கிளப்பி விடுதே பாஜக. இல்லை சார், இல்லை சார், அதாவது சார், அதாவது காய்ந்து போன ஓட்டை பிரிக்கிறதுக்கு திமுக சிறுபான்மை ஓட்டை பிரிக்கிறதுக்கு திட்டமிட்டே பாரதிய ஜனதா கட்சி விஜயை தூண்டி விட்டு செயல்படுத்த வைக்கிறது. அதாவது இத்தகைய பெட்ஷீட்டில் வடிகட்டினா சுத்தமான ஒரு பொய்களை வந்து நீங்க விட்டு சிறுபான்மை ஓட்டை பிரிக்கணும். அப்போ விஜய் அவர்கள் வந்து நாங்க பாஜக எதிரியா தான் சொல்லியாலும் வேற வழியே கிடையாது. அப்போ திமுக ஓட்டை பிரிக்கும் போது யாருக்கான லாபம் சொல்லுங்க சார். பாஜக இதே எண்ணம் திமுகவும் மனசுல வச்சிருக்குல்ல, இதே எண்ணம் திமுக மனசு, இதே எண்ணம் திமுக என்ன நினைக்குது, விஜய் தனியா நிக்கட்டும், சசிகலா அம்மையார் வந்து அதிமுக கூட்டணி பெறக்கூடாது, அங்கே சேர்ந்துடக்கூடாது, இந்த ரெண்டும் இவங்க தனித்தனியா இருந்தாங்கன்னா நாம ஆட்சி அமைக்கலான்னு திமுக மனநிலை இருக்குது. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க? அப்போ 2 பேருடைய மனநிலை எந்த மாதிரி இருக்கு, நம்ம எப்படி எடுத்துக்கிறது? திமுக அதிமுக பாஜக கூட்டணி இவருடைய சார், இன்னைக்கு தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் என்டிஏ கூட்டணியா இந்தியா கூட்டணியா என்ற நிலைப்பாடு. என்டிஏ கூட்டணி என்றால் அது வந்து அதிமுக பாஜக, இந்தியா கூட்டணி என்றால் அது திமுகவுடைய நிலைப்பாடு. ஆகவே இதுக்கு காலம்தான் பதில் சொல்லும். நிச்சயமா சார், நீங்க சொன்ன மாதிரி வரக்கூடிய காலங்களே பதில் சொல்லும். அவரும் நவம்பர் மாசத்துக்கு மேலே என்ன முடிவு எடுக்கிறான்னு தெரியல, அதையும் பொறுத்து இருந்து பார்ப்போம். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பதிவுக்கு நன்றி.